அனைவருக்கும் வணக்கம். ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன். இந்த பதிவில் கடக ராசி என்பவர்களுக்கு நல்ல தலைப்பில் பயனுள்ள தகவலை காணலாம். தலையை விட்டுட்டு வாழை பிடிக்காதீங்க. கிராமப்புறங்களில் பெரியோர்கள் பழமொழி சொல்லுவாங்க, தலையை விட்டுட்டு வாழை பிடிக்காதீங்க. ஜான் ஏறினால் முளம் சறுக்கிறது சிம்ம ராசிக்கும் கடகராசிக்கும் பொதுவான இயல்பாக இருக்கும். மெல்ல மெல்ல ஜான் ஏறுவாங்க, முளம் சறுக்கி கீழே விழுவாங்க. காலபுருஷ தத்துவப்படி ராசி மண்டலத்தில் 4வது வீடு கடக ராசி. 4வது வீடு தான் சுகஸ்தானம். உடல் ஆரோக்கியம், தாயார், வீடு, மனை, வண்டி, வாகனம், படிப்பு, மன சிந்தனை, ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய இடம் காலபுருஷ தத்துவப்படி 4வது வீடு கடகராசி அமைகிறது. கடகராசியில் புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதம், பூச நட்சத்திரம் 4 பாதம், ஆயில்ய நட்சத்திரம் 4 பாதம் உள்ளது. இந்த 3 நட்சத்திர குணாதிசயங்கள் வாழ்க்கை ரகசியங்களை வைத்து தான் ராசியின் குறியீடு நண்டு அப்படின்னு குறித்திருக்கிறார்கள். பலகால் ராசி. நண்டு பிடி, உணர்ச்சி வசப்படுறது, யாருக்கும் பிடி கொடுக்காம தன்னை பற்றியும் தன்னை சார்ந்தவர்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு பொதுவான குணங்கள் கடகராசிக்காரர்களுக்கு உண்டு. கடகராசியில் ஒரு கிரகம் அமர்ந்து திசை நடந்தால் அந்த திசை முடியுங்காட்டியும் கடும் போராட்டத்தை கொடுக்கிறது. அது சந்திர திசையாக இருக்கலாம், செவ்வாய் திசையாக இருக்கலாம், ராகு திசையாக இருக்கலாம், குரு திசையாக இருக்கலாம். 9 நவகிரகங்களில் எந்த கிரகம் கடகராசியில் அமர்ந்து திசை நடந்தாலும் அந்த திசை முடியுங்காட்டியும் கடுமையான போராட்டங்களை கொடுக்கிறது. மனவலி, வேதனை, அவஸ்தை, சுக வேதனை இதெல்லாம் ஏற்படுகிறது. சந்திர பகவான் கடகராசியில் புனர்பூசம், பூசம், ஆயில்ய நட்சத்திரத்தில் பயணம் பண்ணும்போது சந்திரனுக்கே தோஷம்தான். 9 நவகிரகங்களில் சந்திர பகவான் வந்து தாய், மனோகாரகன். கடகராசியில் ஒரு குழந்தை பிறந்தால் அம்மாவுக்கு தான் அதிக பொறுப்பு உண்டு. அந்த குடும்பத்தில் கணவரை இழந்த பிறகோ அல்லது மனைவியை இழந்த பிறகோ தனிமையில் வாழ்பவர்களை காண முடிகிறது. அதுவும் தாத்தாவாக இருக்கலாம், பாட்டியாக இருக்கலாம், பெற்றோர்களாக இருக்கலாம், உடன் பிறந்தவர்களாக இருக்கலாம். இந்த கடகராசியில் பிறந்தவர்களுடைய குடும்பத்தில் ஒருவர் இறந்த பிறகு மனவேதனையில், சுகவேதனையில் வாழ்பவர்களை காண முடிகிறது. அதான் சுகஸ்தானம். வீடு, மனை, நிலம், வண்டி, வாகனம் சுகத்தையும் கொடுக்கக்கூடிய இடம் கடகம். சுக வேதனையை கொடுக்கக்கூடிய இடமும் கடகம் தான். பொன் பொருள் கோடி கோடியாக பணம் சம்பாதித்தாலும், மாடி மீது மாடி கட்டி வாழ்ந்தாலும் மனதளவிலும் உடல் அளவிலும் சுக வேதனையை கொடுக்கின்ற ராசி கடகம். ஓடுகின்ற நதிநீர் ஓய்வில்லாமல் ஓடிக்கொண்டே, ஓய்வில்லாமல் உழைத்து கொண்டே இருந்தாலும் மனதளவிலும் உடல் அளவிலும் ஏதோ ஒரு வேதனை இருந்து கொண்டே இருக்கும். கடகராசியில் பிறந்தவர்கள் எல்லோரிடமும் எளிதாக பழகக்கூடியவர்கள். பாரபட்சமில்லாமல் பழகும் தன்மை கடகராசியில் பிறந்தவர்களுக்கு உண்டு. மற்றவர்களை கவரும் தன்மை கடகராசிக்காரர்களுக்கு உண்டு. இந்த பதிவினுடைய தலைப்பு, தலையை விட்டுட்டு வாழை பிடிக்காதீங்க அப்படிங்கிறது தான் இந்த பதிவினுடைய தலைப்பு. உங்களுக்கு ஏற்ற வழி இதோ. இதுவரை போனது போகட்டும், இனிமேல் பயன்படுத்தி கொள்ளுங்கள். கலியுகத்தில் காலங்கள் வருடங்கள் போக போக சொந்த பந்தத்தில் பெண் எடுப்பது, பெண் கொடுப்பது குறைந்து கொண்டே வருகிறது. எதிர் வரக்கூடிய காலங்களெல்லாம் சொந்த பந்தத்தில் திருமணமே செய்ய முடியாத நிலை வந்து கொண்டிருக்கிறது. கடகராசிக்கு சரியான வயதில் திருமணம் நடக்கலாம், நடக்காமலும் போகலாம். வயது கடந்து வரன் பார்த்து கொண்டிருப்பவர்களை காண முடிகிறது. அதாவது 45, 50 வயதில் கடகராசியில் பிறந்தவர்கள் வரன் பார்த்து கொண்டிருப்பவர்களை காண முடிகிறது. அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. படிப்பு, தொழில், குடும்பம் சார்ந்து
ஒவ்வொரு குடும்பத்திலும் எவ்வளவோ பிரச்சனைகள் உண்டு. 3 டிகிரி 4 டிகிரி உயர்கல்விகள் படித்தவர்கள் தான் தலையை விட்டுட்டு வாழை பிடிக்கிறாங்க. 1008 வரன் பார்த்தாலும் இது வேணாம் அது வேணாம், இது வேணாம் அது வேணாம் அப்படின்னு இந்த கடக ராசியில் பிறந்தவர்கள் முன் வயதில் திருமண வயதில் தலையை வெட்டுறாங்க. அப்புறம் பின்னாடி வயதில் ஒரு 1008 வரன் பார்த்த பிறகு ஜாதகத்தையே மாற்றி எழுதுகிற அளவுக்கு வந்து விடுகிறார்கள். அடவாதமாக பிடிவாதமாக பெற்றோர்களிடம் போட்டி போடுவது, எனக்கு இது வேணாம் அது வேணான்னு அலகழிப்பது, நண்டு பிடி மாதிரி ஒரே பிடிவாதமாக இருப்பது கடகராசிக்காரர்கள். அதுவும் 3 டிகிரி 4 டிகிரி உயர்கல்வி படித்தவர்கள். வயது கடந்த பிறகு இனிமேல் இதெல்லாம் செட் ஆகாது அப்படின்னு தெரிந்த பிறகு தன் தவறை திருத்தி கொள்ளாமல் ஜாதகத்தையே மாற்றி எழுதுறாங்க, வயசை குறைக்கிறாங்க. இன்னொரு 20 ஆண்டுகள் கடந்தால் கடகராசியில் ஆயில்ய நட்சத்திரமே இருக்காது. யாரும் அந்த நட்சத்திரத்திலே பிறந்ததாக தெரியாத அளவுக்கு இன்னொரு 20 ஆண்டு காலம் கடக்க நட்சத்திரத்தையே மாற்றி எழுத போகிறாங்க. ஆயில்ய நட்சத்திரம் மாமியாருக்கு ஆகாது, தோஷ நட்சத்திரம் என்று சொல்லப்பட்டுள்ளது. மாமியாருக்கு ஆகாதென்றால் மாமியாருக்கு ஆகாமல் தான் போகுது. இது வந்து நடைமுறையில் பார்க்கும்போது தெரிகிறது. கடகராசியில் பார்த்திங்கன்னா 3 நட்சத்திரம். இதில் வந்து ஆண் பூனையும் இருக்கிறது, பெண் பூனையும் இருக்கிறது. மதில் மேல் உள்ள பூனை சரிப்பட்டால் தலையாட்டம், சரிபடலைன்னா தலையாட்டாது, யாருக்கும் பிடியே கொடுக்காது. அதான் வந்து நண்டு பிடி, அடவாதம் பிடிவாதம் என்று சொல்வார்கள். 40 வயது கடந்து திருமணம் செய்தாலும் 6 மாதம் 1 வருஷத்துக்குள் சண்டை கட்டி விவாகரத்து பெறக்கூடியவர்களை காண முடிகிறது. கடந்த 3 வருடத்தில் கடகராசிக்காரர்களுடைய திருமண வாழ்க்கையே நிறையா குடும்பத்தில் பார்த்தாச்சு. ஏன்னா கண்டகச்சனி அஷ்டமச்சனி அப்படின்னு 5 வருஷமாக கடகராசிக்காரர்களுக்கு கோச்சாரத்திலே சனிபகனுடைய தாக்கங்கள் மிக கடுமையாக இருக்கிறது. அதை அறிந்து புரிந்து செயல்பட்டு நடக்கக்கூடிய அமைப்பு 3 டிகிரி 4 டிகிரி உயர்கல்வி படித்தவர்களுக்கு பொறுமை இல்லை. தலையை விட்டுட்டு வாழை பிடிக்கக்கூடிய கதை முன்னோர்கள் பெரியோர்கள் சொன்ன பழமொழி கடகராசிக்காரர்களுக்கு 100% பொருந்தி வருகிறது. உயர்கல்வி படித்தவர்களாக இருந்தாலும் சரி, படிக்காதவர்களாக இருந்தாலும் சரி, ஒரு தெளிந்த முடிவெடுத்து செயல்பட வேண்டும். பிடிச்ச மாதிரியே வேண்டும், எதிர்பார்த்த மாதிரியே வேண்டும் அப்படின்னு வரன் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாலும் இவர்கள் வந்து சரியான வயதில் வேண்டாம் அப்படின்னு காலம் கழித்து தட்டி விடக்கூடியவர்கள். இவர்களுக்கு வயதான பிறகு இவங்க வந்து ஜாதகத்தையே மாற்றி எழுதி மறுபடி வந்து தேடுவது, இதெல்லாம் வந்து கடகராசியிலிருந்து ஆரம்பித்து வந்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் காலம் கடக்க தலையெழுத்தே மாறிவிடும். ஜாதகத்தை மாற்றினாலும் உங்கள் தலையெழுத்து என்னவோ அதுதான் நடக்கும். கடக ராசி என்பர்கள் அறிந்து புரிந்து செயல்படுங்க. தலையை விட்டுட்டு வாழை பிடிக்காதீங்க. இது திருமண வாழ்க்கைக்கு மட்டும் அல்ல, உங்களுடைய வேலை, உங்கள் தொழில், உங்களுடைய வருமானம் எல்லாத்துக்குமே இந்த ஒரே பழமொழி கடகராசி என்பர்களுக்கு பொருந்தும். தலையை விட்டுட்டு வாழை பிடிக்காதீங்க. இதை அறிந்து புரிந்து கடகராசி என்பர்கள் செயல்படுங்க. யோசித்து செயல்படுங்க. உங்களுக்கு எல்லாமே தேடி நாடி ஓடி வரும். இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மேலான கருத்துக்களை நம்முடைய காமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். நம்முடைய T70 ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட இருக்கின்ற ஆல் பட்டனை அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.